சுகைஸ் ஏஇடபிள்யூ இப்போதைக்கு கண்ட ஏஜிஸ்க்கு ஒரு பெரிய கான்ட்ராக்டே ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி டபிள்யூ சவுதி ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. ரீசெண்டாக நிக்கி பெல்லா ஏன் நம்ம ஜான்சனாவோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் அப்பியரன்ஸ் ஆகலன்றதே வந்து பார்த்தா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பெக்கி லின்ச்சோட கேன்சல்டு பிளான்ஸ்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையுமே வந்து பார்த்தா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி நம்ம டைம்ஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகும். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஸோ டபிள்யூ ரேட்டிங்ஸ்லேருந்து தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோன்னா டபிள்யூ மட்டும் இல்லாமல் ப்ரோ ரெஸ்லிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏலேருந்து டிஎன்ஏவோட இம்பாக்ட் ஷோடைய வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஜனவரி இப்போ 29 நடந்த இம்பாக்டோடைய வியூவர்ஷிப் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா 201K வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. இதுவே அதுக்கு ப்ரீவியஸ் வீக் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 171K தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. ஸோ வியூவர்ஷிப் பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18% வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஏஇடபிள்யூ கொலிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. அதோட வியூவர்ஷிப் பார்க்கும்போது 492K வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் டாப் ஆயிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் வீக் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா ஸோ 253K தான் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இந்த கொலிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் வந்து ஒரு மேஜர் இன்க்ரீஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்குன்னு தான் சொல்லணும். ஃபைனலாக நம்ம ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சா ஸோ ஜனவரி 30 நடந்த ஸ்மாக் டவுன் எபிசோட வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. ஸோ 1.296 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸ் வீக் எவ்வளோ கிடைச்சிருந்தா 943K தான் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஓடிசி ரோமன் ரைன்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓடிசி வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருடைய ஆப்போனன்ட் யாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ சிஎம் கூட ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அந்த செக்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா செதற விட்டாங்கன்னு தான். அந்த செக்மெண்ட்டில் என்ன பேசியிருந்தாங்கன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் கால் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவரால் பார்க்கும்போது ஸோ அந்த என்ட்ரன்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரைன்ஸ் போட்டிருக்க சேம் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாரு. அந்த இடத்துல ரோமன் ரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரெக்டாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரே ரோமன் ரைன்ஸை எக்னாலேஜ் பண்ணது ரோமன் ரைன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனை பார்த்து எக்னாலேஜ் பண்ணியிருக்காருன்றது. மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராய்ஸ் கீஸ் என்கிற பவர் ஹவுஸ் ஹப்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக பவர் ஹவுஸ் ஹப்ஸ்ன்றது அவருக்கு ஏடபிள்யூல இருந்த நேம். இப்போ வரைக்கும் டபிள்யூல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ராய்ஸ் கீஸ்ன்ற நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு கரண்ட் அப்டேட்ஸ் ரிலேட்டட் வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ராய்ஸ் கீஸ் எங்கே போக போறாரு, ஸோ அவருடைய ரிட்டன் பிளான்ஸ்ல என்னன்ற மாதிரி கேட்கும்போது மோஸ்ட் ப்ராபப்லி ஸ்மாக்டவுனுக்கு வருவாருன்றத நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெசல் ஓட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போதைக்கு கண்ட நம்மளுடைய ராய்ஸ் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் தான் வரப்போறாரு. ஸோ ஸ்மாக் டவுன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். எல்லாரையும் ரால வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ என்ன பண்ண போறோம். நாலாவதா நம்மளுடைய ஹல்க் ஹோகனோட பையன் நிக் ஹோகன் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக நிக் ஹோகன் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரிலேட்டட் அப்டேட் நமக்கு பிடபிள்யூ இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஹோகன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூ பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் இருக்க போறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுக்க போறாரா, ஸோ என்ன கதைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லல. பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் வருவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் சென்டர் வராங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய ரெஸ்லர்ஸோடைய ரெஸ்லிங் ட்ரைனிங் அண்ட் ஆல்சோ நிறைய டெஸ்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருக்காங்க போல. மோஸ்ட் ப்ராப்ளி நிக் ஹோகனும் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூல வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆக போறாரு. அஞ்சாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேன் பெக்கி லின்ச் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ கரண்டாக இருக்கிற விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான பெக்கி லின்ச் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு கரண்டாக மெயின் ஃபீச்சர்லேயே பெக்கி லின்ச்சை கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாகவே கொஸ்டின் பண்ணியிருந்தாங்களே. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்ஃபுல் சிலை பார்த்தீங்கன்னா எக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க கொண்டு அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெக்கி லின்ச்சுடைய ரெசில்மேனியா ஆப்போனன்ட் ரிலேட்டட் கன்ஃபியூஷனில் இருக்காங்களாமா. ஏன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ நம்மளுடைய பெக்கி லின்ச் ஏஜி லீக் விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ரெசில்மேனியாவில் புக் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாமா. பட் இருந்தாலும் ஏஜி லீக் வருவாங்களான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டவுட்ஃபுல்லாக இருக்கிற நிலையில் அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி தள்ளிட்டு இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னும் என்ன ரீசன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடல. பட் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிலியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏஜிலியோட ஃபேக்டராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் எப்படி மூவ் பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்களாமா. அவங்க வராத பட்சத்துக்கு ஸோ இப்போ அவங்க வந்தான்னு தெரிஞ்சாலும் சரி வரலன்னு தெரிஞ்சாலும் சரி ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோரி லைனை ஃபார்வர்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வருவாங்க வரலையான்றதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கன்ஃபியூஷன் இருக்கிறது. பெக்கி லின்ச்சோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டிலே பண்ணிட்டு இருக்காதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜிலியோட ரிட்டன் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஏஜிலி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் வருவாங்கன்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ ராயல் ரம்பிள் 2026 ஏஜிலியோட ரிட்டனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வைக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. பட் ஒரு சில ரீசன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்கிராப் அவுட் பண்ணியிருக்காங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸா இல்லை கான்ட்ராக்ட் ரிலேட்டட் இஷ்யூஸா அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் டைட்டில்ஸ்லேருந்து எது விஷயங்களான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணல. பட்
பட் இருந்தாலும் ஏஜேலியே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடி டெபியூட் பண்ணலாம், சரி ரிட்டர்ன் பண்ணலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்களாமா. பட் லாஸ்ட் மினிட்ல இந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரண்டாக நிக்கி பெல்லா ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நிக்கி பெல்லா ஏன் ஜான் சீனாவுடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆகலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபேன்ஸ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டட் இப்போ வரைக்கும் கரண்டாக நிக்கி பெல்லா ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலோட இம்ப்ளசிவ் ஷோ பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருக்காங்க. அதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ரிட்டையர்மெண்ட் மேட்ச் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலோட கோ ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சா, அண்ட் ஆல்சோ நீங்கள் ஏன் அப்பியரன்ஸ் ஆகலான்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. இதில் நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு அந்த வேயை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஜான் சீனா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரோலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பித்தேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜான் சீனாவோட மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டபிள்யூடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணாங்க, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நான் தான் வந்து ஆட்டிட்யூட் கட்டன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் வந்துச்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வரலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டைமில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலடெல்ஃபியாவில் ஒரு சில ஒர்க்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ரிட்டையர் ஆன வேயும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவர் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரன்னை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூல கொடுத்துருந்தாரு. பட் இருந்தாலும் சேட் என்னன்னா அவர் ரிட்டையர் ஆகிறாருன்றது தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஜான் சீனா ஹாப்பியாக இருக்கார்ல. ஸோ அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் சந்தோஷம் தான்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா சொல்லி இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணி. ஸோ ஃபைனலாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதில் வந்து கிக் ஆஃப் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக ஏஜி ஸ்டைல்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட் நமக்கு பிடபிள்யூ இன்சர்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டபிள்யூடபிள்யூடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போறாராமா. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஒரு போட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கூப்பிட்டுருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ராயல் ரம்பிளோட போட்காஸ்ட்டில் ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஏஜி ஸ்டைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேக் ஸ்டேஜ் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போகிறோம்ன்றதை ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ப்ராப்ளி அவரும் ஷான் மைக்கேல்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரோல் எடுத்து பண்ணுவாருன்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் பார்க்கும்போது அவர் ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ க்ளவுஸை கல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் மாட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்துட்டு போயிருப்பாரு. வச்சு ரெஃபர் பண்ணும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்ச கம்பெனினா டிஎன்ஏலே முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ஏடபிள்யூ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கண்டா ஏஜே ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிட்டாருன்றதை ரெஃபர் பண்ணிட்டாங்க. டபிள்யூல ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் மோஸ்ட் ப்ராப்ளி பேக் ஸ்டேஜ் ரோலுக்கு வருவாரான்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வரப்போறாரு. அதுவும் மோஸ்ட் ப்ராப்ளி டபிள்யூல ஒரு போட்காஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்ன அடிஷனலாக நோட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய டபிள்யூ ஃபார்மர் சாம்பியனோட டிஃபனி ஸ்டாட்டனும் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆல்சோ ஸ்டைல்ஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் கரண்டாக ஏஜி ஸ்டைல்ஸ்க்கு ஒரு பெரிய ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூ கொடுத்துருக்காங்க. ரிலேட்டட் ஏஇடபிள்யூல வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 28 அப்போ நடந்த டைனமைட் எபிசோடில் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் போயிருக்காம அவர் என்ன பாசிபிலிட்டிஸாக இருந்தாலும் ஏஜி ஸ்டைல்ஸை நம்ம வந்து ஏஇடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வைக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஈவன் இந்த இடத்துல என்ஜேபிடபிள்யூ அண்ட் ஆல்சோ டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகர்னஸாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை திரும்ப கொண்டு வந்து புல்லட் கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவரை வச்சு இன்னொரு ஸ்டேபிள் வச்சு ரன் பண்ண வைக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தாங்க. டபிள்யூ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் என்ன ரிஃபில் பண்ணியிருந்தாருன்னா ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் தான் இருந்தோம். பட் இருந்தாலும் ஏஜி ஸ்டைல்ஸ் ஆம்டான்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருந்தாரு. இப்போ இங்கேண்ட அவர் ஆரம்பிச்ச இடமான டிஎன்ஏலே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜேட் கர்கில் ரிலேட்டட் தான். ஸோ பிரிக்கிங் கண்டா ஜேட் கர்கில் எப்போங்க விமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை தோப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் ஆல்சோ ரிசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்னாலஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மோஸ்ட் ப்ராபப்லி ஜேட் கர்கில் அவங்க வச்சிருக்க விமன்ஸ் டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை ரெசல்மேனியா 42 லூஸ் பண்ணலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கர்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டைட்டில் லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியனை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட் போக போகுது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கர்கில் கொஞ்சம் ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து விமன்ஸ் டபிள்யூ சாம்பியன்ஷிப்காக வரமாட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேட் கர்கில் மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாடி கிரேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். அண்ட் ஆல்சோ பியாங்கா பெலர் ரிட்டர்ன் ஆனால் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் பியாங்கா பெலர் வந்திருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி நம்மளுடைய ஜேட் கர்கில் வர்சஸ் நம்மளுடைய ஜாடி கிரேஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் விமன்ஸ் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் வந்து ரெசல்மேனியா 42 வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருந்தோம். அதனால இவங்க என்ன ரெஃபர் பண்ணிக்காங்கன்னா ரெசல்மேனியா 42 மோஸ்ட் ப்ராபப்லி நம்மளுடைய ஜேட் கர்கில் அவங்களோட டைட்டில் லூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் ரிலேட்டட் போக மாட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் டேர்ம்ன்ற போது வந்து பார்த்தீங்கன்னா மேபி 1 இயராக இருக்கலாம், 2 இயராக கூட இருக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா
சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக WWE சவுதி ரிலேட்டட் பார்க்க சொன்னாங்க. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்து நான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நமக்கு PW இன்சைடர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா WWE இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் 2026 சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருந்தாங்க. இது போக அடிஷ்னலாக அவங்க 2 பேப்பரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சவுதியில் நடத்துவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி கிரவுன் ஜோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சைடு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பேப்பரியும் நடத்துவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தெரில. மோஸ்ட் ப்ராப்ளி இப்போ வரைக்கும் கரண்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெகுலேட் பண்ணுறேன்னா, ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் அண்ட் ஆல்சோ கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பரி 2 பேப்பரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சவுதியில் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அப்படி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ராயல் ரம்பிள் 2026 நடந்துருச்சு. அது போக அடிஷ்னலாக 2 பெரிய ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் WWE நடத்த போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப்.